பிப்ரவரி 22. இன்றைய புனிதர் கார்டோனா நகர் புனிதர் மார்கரெட். பிறப்பு கி. பி. 1247. டுஸ்கனி, இத்தாலி. இறப்பு பிப்ரவரி 22, 1297. கொர்டோனா, இத்தாலி. நினைவு திருநாள் பிப்ரவரி 22. புனிதர் மார்கரெட் இத்தாலி நாட்டைச் சேர்ந்த 3ஆம் நிலை புனித பிரான்சிஸ் சபையைச் சேர்ந்த துறவி ஆவார். இவர் சியுசி மறை மாவட்டத்தின் அருகேயுள்ள லாவியானோ என்ற சிறிய நகரிலே விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் ஆவார். இவருக்கு 7 வயதாகையில் இவரது தாயார் மரித்து போனார். தந்தை மறுமணம் செய்து கொண்டார். வளர்ப்பு தாயாரின் சிறு அன்பிலே அடங்காத தன்னிச்சையான பொறுப்பற்ற பெண்ணாக மார்கரெட் வளர்ந்தார். இவருக்கு 17 வயதாகையில் வாலியானோ நகரின் பிரபுவான கூக்லியேமோ என்பவரின் மகனான இளைஞனை சந்தித்தார். அந்த இளைஞனுடன் வீட்டை விட்டு ஓடிப்போனார். விரைவிலேயே தாம் மாண்டேபல்சியானோ என்ற இடத்தினருகேயுள்ள ஒரு கோட்டை அரண்மனையில் குடியிருத்தப்பட்டிருப்பதை உணர்த்த மார்கரெட் தாம் அங்கே அவ்விளைஞனின் மனைவியாக வாழவில்லை என்பதை உணர்ந்தார். பிறர் எவரையும் சந்திக்கவோ பேச அனுமதிக்கப்பட்டிருக்கவில்லை. இருந்தாலும் அவனது மனைவி என்ற நினைப்பே அவரை இதற்காகவெல்லாம் பொறுத்து கொள்ள வைத்தது. பல சமயங்களில் விரைவில் அவரை திருமணம் செய்து கொள்வதாக வாக்களித்திருந்தான். ஆனால் அப்படி ஒரு நாள் வரவேயில்லை. இருந்தும் சுமார் 10 வருடங்கள் இவ்வாறு அவனுடன் வாழ்ந்த மார்கரெட் அவனுக்கு ஒரு ஆண் குழந்தையை ஈன்று கொடுத்தார். ஒரு நாள் வெளியே சென்றிருந்த மார்கரெட்டின் காதலன் திரும்பி வரவில்லை. அவனுடன் சென்றிருந்த அவனுடைய பிரியமான வேட்டை நாய் மட்டும் அவனில்லாமலேயே திரும்பி வந்தது. எச்சரிக்கை அடைந்த மார்கரெட்டை அவனுடைய வேட்டை நாய் காட்டுக்குள் அழைத்துச் சென்றது. அங்கே அவனுடைய உயிரற்ற உடலையே காண கிடைத்தது. இந்த அதிர்ச்சி மார்கரெட்டை செப மற்றும் தப வாழ்வில் ஈடுபட வைத்தது. தமது காதலன் தமக்கு தந்திருந்த பரிசு பொருட்களை அங்கேயே விட்டுவிட்டு தமது மகனை மட்டும் அழைத்து கொண்டு அவர் தமது தந்தையின் இல்லம் சென்றார். ஆனால் அவரது வளர்ப்பு தாயார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. மனம் வெறுத்துப்போன மார்கரெட் தமது மகனுடன் கார்டோனா எனும் இடத்திலுள்ள பிரான்சிஸ்கன் துறவு மடம் சென்று தஞ்சமடைந்தார். அங்கே அவரது மகன் ஒரு துறவியானார். மார்கரெட் புலால் உணவு வகைகளை தவிர்த்து காய்கறி மற்றும் ரொட்டி போன்றவற்றையே உண்டு வாழ்ந்தார். 3 வருட சோதனை காலத்தின் பின்னர் கி. பி. 1277 ஆண்டு புனித பிரான்சிஸின் 3ஆம் நிலை துறவு சபையில் இணைந்தார். புனிதர் பிரான்சிஸை முன்மாதிரியாக கொண்ட மார்கரெட் அன்றாட உணவுக்கும் வாழ்வாதாரத்துக்கும் பிச்சை எடுத்து உண்டார். கார்டோனா வில் செப தப வாழ்க்கையை மேற்கொண்ட மார்கரெட் நோயுற்ற வீற்ற மற்றும் ஏழைகளுக்காக அங்கேயே ஒரு மருத்துவமனையை உருவாக்கினார். அம்மருத்துவமனையின் செவிலியர்க்காக 3ஆம் நிலை சகோதரிகள் சபை என்றொரு அமைப்பினை நிறுவினார். அவர் இரக்கத்தின் அன்னை என்றொரு சபையையும் நிறுவினார். அதன் உறுப்பினர்களும் மருத்துவமனையின் நோயாளிகளுக்கு சேவை செய்வதிலேயே ஈடுபடுத்தப்பட்டனர். ஒரு நாள் செபம் செய்து கொண்டிருந்த மார்கரெட்டின் காதுகளில் "நீ என்ன விரும்புகிறாய் எளிய சிறு பெண்ணே?" என்றொரு கேள்வி அசரீரியாக கேட்டது. அதற்கு பதிலாக "ஆண்டவர் இயேசுவே, நீரன்றி வேறெதுவும் எனக்கு வேண்டாம்" என்று பதிலளித்தார். பல சந்தர்ப்பங்களில் மார்கரெட் பொது விவகாரங்களில் பங்கேற்றார். 2 முறை தெய்வீக கட்டளைகளை பின்பற்றி ஒரு இளவரசனைப் போல சொகுசு வாழ்க்கை வாழ்ந்த அரசோவின் ஆயர் குகிலியேமோ உபெர்டினி பஸ்ஸி என்பவருக்கெதிராக சவால் விட்டார். சில காலத்தின் பின்னர் பாழ்பட்டு போன அன்றைய புனித பாசில் தேவாலயத்திற்கு தற்போது தூய மார்கரிட்டா தேவாலயம் சென்ற மார்கரெட் மீதமுள்ள தமது காலத்தை அங்கேயே செலவிட்டார். பின்னர் கி. பி. 1297 ஆண்டு பிப்ரவரி மாதம் 22ஆம் நாள் மரணமடைந்தார். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையில் இருந்து எங்களை இரட்சித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். தின பிரார்த்தனைகளுக்காக லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும்.